Hello guys, welcome to my channel. என் பேரு ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஈவினிங் டு நைட் vlog வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி ரெகுலர் vlogsலாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணியே நானே வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் வந்துட்டு என்னோட வெட்டிங்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ண vlogs விட வெட்டிங்க்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்ண இந்த டெய்லி vlogs வந்து எனக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். நானே வந்துட்டு அடிக்கடி எடுத்து பார்ப்பேன். ஜென்ரலாக வந்துட்டு என்னோட இந்த பழைய vlogsலாம் இருக்குல்ல, வெட்டிங்க்கு முன்னாடி எடுத்த vlogsலாம் அதெல்லாம் நான் வந்து எடுத்து பார்க்கவே மாட்டேன். ஏன்னா என்னோட குரல் கேட்க எனக்கே ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கும் உண்மையா. ஐயோ என்னடா குரல் இது அப்படின்ற மாதிரி இருக்குமா. அதனால வந்து நான் அந்த vlogsலாம் திரும்பிலாம் எடுத்து பார்க்கவே மாட்டேன். எதனா 1-2 vlog எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டும் சும்மா பார்ப்பேன். ஆனால் வந்துட்டு வெட்டிங்க்கு முடிஞ்சு நான் வந்து போஸ்ட் பண்ண என்னோட அந்த டெய்லி vlogsலாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சா. நானே வந்து அடிக்கடி எடுத்து சும்மா பார்ப்பேன்னா ரீசெண்ட் டைம்ஸ் நான் வந்துட்டு அது ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 2 months மேலே ஆயிடுச்சுல நம்ம வந்துட்டு ஒழுங்காக vlogsலாம் போஸ்ட் பண்ணியே. அதனால் நான் வந்து அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி ஓகே திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் நான் வந்துட்டு சொல்ல போகிறதில்ல. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கரெக்டாக வீடியோஸ் போட்டுருவேன். அப்போல்லாம் நான் வந்துட்டு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எப்போல்லாம் நான் அந்த மாதிரி சொல்கிறேனோ அப்போ தான் வந்துட்டு நான் வந்து வீடியோ வந்து போடவே மாட்டேன். பெரிய லாங் பிரேக்காக வந்து விட்டுடுறேன். அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் அப்படியே கோ வித் த ஃப்ளோவில் வந்துட்டு விட்டுட போகிறேன். ஸோ அதான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம vlog பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு க்ராசரி ஷாப்பிங் போயிருந்தோம்ல, அந்த என்னென்னலாம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்றத உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். நான் வந்துட்டு செப்பரேட்டாக ஹால் வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி அதுக்கப்புறம் vlogலேயே வந்துட்டு குட்டி ஹால் மாதிரி காமிச்சிடலாமே அப்படின்ட்டு தான். ஸோ என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு நம்ம டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதையும் வந்துட்டு நான் காமிக்கிறேன். அதான் இந்த வீடியோவில் இதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுல குக்கிங் எல்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணி நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப மிஸ் பண்ணேன் என்னோட இந்த டெய்லி vlogs எல்லாம். உங்களுக்கும் மிஸ்ஸிங்ஸாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா மிஸ் பண்ணல அப்படின்னாலும் ஆமாம் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சும்மாவாச்சும் போட்டு விடுங்க. எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி வந்து vlogs வந்து எடுக்கிறதுக்கு. ஓகேவா, நம்ம வந்துட்டு இப்போது என்னென்னலாம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ க்ராசரிலாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு காஃபி ஞாபகம் வந்துருச்சா. அதனால சரி காஃபி போட்டு குடிச்சிட்டு தெம்பா போய் காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் காஃபி போடுறதுக்காக வந்தேன். இப்போ வந்துட்டு நான் கரண்ட்டாக இந்த கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா காஃபி தூள் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் டாட்டா காஃபி கிராண்ட் அது வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு என்னமோ இது பிடிக்கவே இல்லை. காலி பண்ணணுமேன்ட்டு வந்து குடிச்சிட்ருக்கேன். ஸோ காஃபி வந்துட்டு போட்டாச்சு. எனக்கு வந்துட்டு காஃபி குடிக்கும்போது அது வந்து ரிலாக்ஸ்டாக அப்படி நிம்மதியாக பொறுமையாக வந்துட்டு ருசித்து குடிக்கணும். ஸோ அதனால் போயிட்டு ஒரு பொசிஷனில் வந்து உட்காந்துக்கிட்டேன். நல்லா ரிலாக்ஸ்டாக பொறுமையாக என்னோடய காஃபியை வந்துட்டு அப்படியே ரசித்து குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து திங்ஸ்லாம் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத வந்துட்டு காமிக்கிறதுக்காக போயிட்டேன். ஸோ தெம்பா காஃபி குடிச்சிட்டு வந்து உட்காந்தாச்சு. இப்போ வந்து என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத டக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன். நல்லா இருக்கா இது? தெரியல பாருங்க, க்யூட்டாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது. வந்து நாங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுத்தோம்ல, அதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபோட்டோ இது வந்து என்னோடய வெட்டிங்க்கு வந்து கிஃப்டாக வந்துச்சு. நம்ம வந்துட்டு ஷூட்ஸ் பண்ணுவோம்ல, இந்த ப்ரைடல் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பார்ல யுவராஜ்னு சொல்லி, அவங்க தான் வந்துட்டு எனக்கு இது ப்ரெசென்ட் பண்ணாங்க வெட்டிங்க்கு. எப்படி செம்மையாக இருக்குல்ல. நல்ல பெரிய ஃப்ரேம் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அண்ட் அழகான ஒரு ஃப்ரேம். ஆனால் இன்னும் மாட்டாமல் வச்சுருக்கோம். ஆணி அடிக்கலை, அதனால தான். இல்லைனா வந்துட்டு இடம்லாம் பார்த்து வச்சுட்டேன். ஹாலில் வந்துட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு பிளானில் இருக்கேன். அதனால் இப்போ இல்லை, இது வந்து ஒரு 2 மாதமாக இங்கே தான் இருக்குது. ஆணி அடிக்கிறதுக்கு ஆள் வந்துட்டு இல்லை. நம்மகிட்டையும் அந்த பொருள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால இங்கேயே இருக்குது. சரி இதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம என்னென்னலாம் வாங்கணும்னு பார்ப்போம். இந்த வாட்டி கொஞ்சம் திங்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக இது ஒரு 3 monthsக்கு தாங்கும்னு தான் நினைக்கிறேன். சில திங்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட இல்லாத சில பொருள்லாம் மட்டும்தான் வந்துட்டு நான் ஹெவியாக வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இது வந்துட்டு 2 பேக் பத்தாமல் என்னோட இந்த பேக் எடுத்துகிட்டு போயிருந்தேன்ல, அதுலேயும் வந்துட்டு திங்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டக்குன்னு காமிக்கிறேன். ஒன்றா பொறுமையாக எடுத்து காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கே வந்து போர் அடிச்சிடும். ஸோ நம்ம வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த மந்த்துக்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் இந்த டிட்டர்ஜென்ட்டு, ஷாம்பூ, ஃபேஸ் வாஷ், ஹேண்ட் வாஷ், டிஷ்யூஸு அதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பெரிய குவான்டிட்டியில் வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஓகேவா, பல்காக. அதாவது இந்த டிட்டர்ஜென்ட் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 4 liters வந்து வாங்கியிருக்கோம். யூஸ்வலாக வந்துட்டு 2 liters பேக்கெட் தான் வந்துட்டு வாங்குவோம். இந்த வாட்டி இது வந்துட்டு 4 liters. அதே மாதிரி ஷாம்பு பார்த்திங்கன்னா
பயோட்டிக்லேருந்து இந்த பை ஒன் கெட் ஒன் நல்லா பெரிய பாட்டில் வந்துட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு மாமாத்தோட இந்த ரைஸ் ஃபேஸ் வாஷ் பெருசு வந்து பை ஒன் கெட் ஒன் இருந்துச்சு. இது வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி பல்காக வந்து வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு டியூப், அதனால அது அங்கே வாஷ் பேசினில் இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக எங்களுக்கு குவிக்காக காலி ஆகிறது பார்த்திங்கன்னா அந்த டிட்டர்ஜென்ட்டும் இந்த ஷாம்பூ அதுக்கப்புறம் இந்த சோப்பு இந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து ரொம்ப குவிக்காக காலி ஆகிடுமா. அதனால் இது வந்துட்டு நாங்கள் பெருசாக வந்து போட்டாச்சு. அதே மாதிரி இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் அப்புறம் மக்கானா அப்புறம் சன்னா இந்த ஒயிட் சன்னா இருக்கும்ல அது எல்லாமே வந்துட்டு நான் லூஸில் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் பேக்கெட்டில் நம்ம வாங்குறத விட லூஸில் வாங்குறது வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லூஸில் எடுத்தது. இது பார்த்திங்கன்னா உரத் தால், அதாவது உளுந்து அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, மக்கானா. நாங்கள் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் அங்கேருந்து வாங்கலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தேவையில்லாத ஜங்க் எதுவுமே வந்துட்டு எப்பயுமே டிமார்ட் போனால் தேவையில்லாத ஜங்க் வந்துட்டு மோஸ்ட்டாக வாங்க மாட்டோம். ஸோ ஸ்நாக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மக்கானா வந்துட்டு வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு 0.166 kg தான், அதனால் இது 202 rupees அண்ட் 1 kg பார்த்திங்கன்னா 1220 ஆகுது. ஸோ இது வந்துட்டு லூஸில் வாங்கணும் அப்படின்றதுனால குவான்டிட்டி வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக சூப்பர் மார்க்கெட்ஸில் இந்த பேக்கெட்டாக இருக்கும்ல அதெல்லாம் வந்து இதே குவான்டிட்டி தான் இருக்கும், ஆனால் ரேட் ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க. இது லூஸில் வாங்குறதுனால எனக்கு ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்கு. கம்மியாக இருக்குன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இது இப்படி எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டு சிங்ஸ் சீக்ரெட்லேருந்து இந்த வெஜ் ஹாக்கா நூடுல்ஸ் அப்புறம் பாஸ்தா, இதுவும் நல்லா பெரிய பேக்கெட்டாக வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போலாம் மோஸ்ட்டாக வெளியே அவ்வளோவா சாப்பிட்றதில்ல, எதனா சாப்பிட்ணுன்னா வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நூடுல்ஸும் பாஸ்தாவும் வாங்கி வச்சுருக்கேன். நம்மளே வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சிருவோம், எதுக்கு வெளியே போய் சாப்பிட்டுக்கிட்டு. ஸோ அதான் இது இருக்குது. அப்புறம் டேட்ஸு, நான் வந்துட்டு சுகர் கிரேவிங் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்னா அதனால் வந்துட்டு எனக்கு டேட்ஸ் அப்புறம் திராட்சை, காஞ்ச திராட்சை வந்துட்டு சாப்பிட சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இந்த டேட்ஸ் வந்துட்டு நாங்கள் ரெகுலராக வீட்டில் ஸ்டாக் அப் பண்ணுறது தான், ஓகேவா. இப்போ இது நாங்கள் வாங்கிக்கோமா ஒரு 15 to 20 டேஸில் கண்டிப்பாக அது வந்துட்டு காலி ஆகிடும். திரும்பி நான் அந்த டேட்ஸ் மட்டும் வந்துட்டு வாங்கி ஸ்டாக் அப் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு வந்து சுகர் கிரேவிங்ஸ் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா அதுக்கு வந்துட்டு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க டேட்ஸு இல்லைனா வந்துட்டு காஞ்ச திராட்சை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. கரெக்டு தான், ஆனால் வந்து என்னோட சுகர் கிரேவிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, எனக்கு வந்து காஜு கட்லி சாப்பிடணும் போல் இருக்கும், ப்ரௌனி சாப்பிடணும் போல் இருக்கும், பாதாம் மில்க் குடிக்கணும் போல் இருக்கும். இந்த மாதிரி கேவலமான ஒரு சுகர் கிரேவிங்ஸ் தான் எனக்கு வருமா. அதனால் எனக்கு இதெல்லாம் வந்துட்டு செட்டே ஆக மாட்டேங்குது. ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கேன். அப்படி கண்ட்ரோலாக இருந்துமே என்னால் வந்துட்டு காஃபி மட்டும் விட முடிய மாட்டேங்குது. பட் ஹோப்ஃபுல்லி இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன், இந்த காஃபி பவுடர் பாக்ஸ், அது காலியானதுக்கப்புறம் காஃபி பவுடரே வாங்கக்கூடாதுன்னு வந்துட்டு ஒரு முடிவில் இருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த காஃபி பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. அதனால் சீக்கிரம் இந்த காஃபி பவுடரை வந்து காலி பண்ணி வந்துட்டு காஃபியை வந்துட்டு ஏற கட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்துட்டு அடுத்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சீக்கிரம் வேறு போயிட்டு சமைக்கணும். நான் வந்துட்டு இங்கே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதான் டேட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கோமா. அதுக்கப்புறம் வந்துட்டு பாசிப்பருப்பு, அப்புறம் இது வந்துட்டு வெள்ளை கொண்ட கடலை. இது வந்துட்டு நான் சேலட் பண்ணி சாப்பிட்றதுக்காக வந்துட்டு வாங்கியிருக்கேன். நான் ஒரு புது சேலட் வந்து ஒன்று ட்ரை பண்ணேன். அது வந்து ஆக்சுவலி ஸ்ரீ அக்கா வந்துட்டு போட்டிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராமில். அதை பார்த்தோன்னே நான் இன்ஸ்பயர் ஆகி நானும் செஞ்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வீடியோவில் எனக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பச்சை பயிறு, அப்புறம் பாஸ்மதி அரிசி. ஸோ இதெல்லாம் லூஸில் வாங்கியிருக்கோமா. அடுத்து வந்துட்டு ஊறுகாய் பார்த்திங்கன்னா மேங்கோ ஊறுகாய் வந்துட்டு அவங்களுக்கு, எனக்கு வந்துட்டு பூண்டு ஊறுகாய். ரொம்பலாம் வந்துட்டு ஊறுகாய் நான் சாப்பிட மாட்டேன். என்னைக்குன்னா வந்துட்டு எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு தயிர் சாதத்து கூட அப்படின்னா எனக்கு வந்து பூண்டு ஊறுகாய் தான் பிடிக்கும். அதனால் சும்மா வாங்கி வச்சுருக்கோம். அடுத்து இது வந்துட்டு லவங்கம், அப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் இது சோம்பு, இது 3 மாதத்துக்கு மேலேயே வந்துடும். அப்புறம் சீரகம், அப்புறம் இது வந்து கொள்ளு வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து கொள்ளு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு தொப்பெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் குறைஞ்சிடுமா, அதனால் இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மிளகு, நெய் வந்துட்டு ஜிஆர்பி நெய் இந்த பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து முந்திரி பருப்பு வந்து லாஸ்ட் டைம்லாம் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா பெரிய பேக்கெட்டாக வாங்கியிருந்தேன். ஆனால் வாங்கி கொஞ்ச நாளே வந்துட்டு தீர்ந்து போச்சு. ஏன்னா வந்துட்டு எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி முந்திரி வந்து சும்மா எடுத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, ஓகேவா. நான் மெயினாக வாங்குறதே வந்து சமைக்கிறதுக்கு தான் வாங்குவேன். ஆனால் 2 பேரும் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் சின்ன பேக்கெட் தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். அடுத்து பாப்கார்ன் செய்கிறதுக்காக இந்த கார்ன் வந்து எடுத்திருந்தேன், 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ சாப்பிட்ற ஐட்டம்லாம் இவ்வளோ தான். ஆக்சுவலி நான் வந்து காஞ்ச மிளகாவும் எடுத்திருந்தேன், அது வந்து கிச்சனில் வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி யூஸ் பண்ணேன் சமைக்கிறதுக்கு, அதனால அது அங்கே இருக்குது. ஸோ சாப்பிட்றதுலாம் இவ்வளோ.
அடுத்து நான் வந்து எப்போ போனாலுமே டிஷ்யூஸ் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ பை ஒன் கெட் ஒன்ல இருக்கும். அதனால் இந்த டிஷ்யூ வந்துட்டு ஒரு 4 பேக்கெட் எடுத்திருந்தேன். இது வந்து ஊதுவத்தி எக்ஸோ டிஷ் வாஷ் பார். இது வந்து 2 பை ஒன் கெட் ஒன் நினைக்கிறேன். இது பை ஒன் கெட் ஒன்னா இல்லை காம்போவா? இது வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்க்ரப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஒரு 10 days ஒன்ஸ் வந்து ஸ்க்ரப்பர் வந்து மாற்றுவேன். ஸோ அதுக்காக இது எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபேஷியல் டிஷ்யூஸுமே வந்துட்டு பை ஒன் கெட் ஒன்ல இருக்கும் எப்போவுமே. ஸோ அதனால் இதுவும் எடுத்தாச்சு. ஹேண்ட் வாஷ் வந்துட்டு இது வந்து எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டு ஹேண்ட் வாஷ் வந்து காலியாக போகுது. அதனால் நல்லா பெரிய பேக்கெட்டாக எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபேப்ரிக் கண்டிஷ்னர். ஆக்சுவலாக இந்த சாஃப்ட் டச்சுன்றது வந்து ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு எனக்கு பிடிக்கல. அது வந்து நான் மறந்து போயிட்டு திரும்பி நான் இதே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கம்ஃபர்ட் தான் வந்துட்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணிருக்கோம். அது காலியாக போகுதா, சரி இது வந்துட்டு சின்ன பாட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு இது எடுத்தேன். அப்புறம் தான் வந்துட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு பிடிக்கலையே அப்படின்ட்டு. வேறு வழியில் இப்போதைக்கு இதை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் திரும்பி கம்ஃபர்ட் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தது பென்னு, சும்மா பென் பேக்கெட் வந்து எடுத்தேன். சம்டைம்ஸ் டக்குன்னு எதுனா எடுத்து எழுதணும் அப்படின்ட்டு பென்னு தேடினா கிடைக்காதா, அதனால சரின்ட்டு இது வாங்கியிருக்கேன். அப்புறம் மேட்ச் பாக்ஸ், அமிர்தாஞ்சன், எனக்கு வந்துட்டு அடிக்கடி தலைவலிக்கும், அதனால இது எடுத்தேன். அப்புறம் இந்த சோப் வந்து எடுத்துடணும், பேக் ஆஃப் 3. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஹிட்டு, இது வந்துட்டு ஜெல்லு. எங்கள் வீட்டில் குட்டி குட்டி கருப்பம்பூச்சி நிறையா வந்துருச்சா, அதனால் அதுக்காக அவங்க இது வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. சரி இது போட்டாலாச்சும் போதான்னு பார்க்கலான்னு நாங்கள் ஹிட்டு ஸ்ப்ரே வச்சுருக்கோம். ஆனால் அது வந்துட்டு செட் ஆக மாட்டேங்குது. அது போட்டாலுமே சிலது வந்துட்டு சாகாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் இது எடுத்துருந்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ரின்னெல்லாம் நான் காமிச்சிட்டேன்ல, டிட்டர்ஜென்ட்டு, அதுக்கப்புறம் ஷாம்பூலாம், அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இந்த திங்ஸ்லாம் தான் வந்துட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். ஹோப்ஃபுல்லி இது வந்து எனக்கு கண்டிப்பாக 3 monthsக்கு வரும். எக்ஸப்ட் சில விஷயங்கள், ஓகேவா? சில விஷயம் கண்டிப்பாக நம்ம ரெகுலராக ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் வந்துட்டு காலி ஆகிடும். அதெல்லாம் வந்து அப்பப்போ நான் வந்து ரீஸ்டாக் பண்ணிடுவேன். ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. ஆயிலும் ஸ்டாக்கில் இருக்குது. வேறு என்ன, இதில் நீங்கள் பார்க்காத எல்லா திங்ஸுமே வந்துட்டு என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு வாங்கலை. இல்லாத விஷயங்கள் மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். நான் வந்துட்டு இதுக்கே டைம் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணிட்டேன். இனிமேல் தான் போயிட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன பண்ணுறதுனே தெரியல. டெய்லி என்ன சமைக்கிறது அப்படின்ட்டு யோசிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது இப்போலாம். ஸோ நான் க்ராசரிலாம் உங்களுக்கு காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கள் டேடி வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு ஆணி அடிக்கிறதுக்கு ஆள் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இங்கே பேசினது எப்பட்றா அங்கே கேட்டுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆணி அடிச்சுட்டு இந்த ஃப்ரேம்லாம் வந்துட்டு இங்கே மாட்டி கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேம் மாட்டினது ரொம்ப அழகாக ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த இடம் ரொம்ப எம்டியாக இப்படி தான் இருந்துச்சு ஒரு 6 மாதத்துக்கு, சரியா? ஸோ சடனாக இங்கே வந்துட்டு இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது இல்லாமல் இந்த இன்னொரு ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து நாங்கள் தாலி கட்டின அந்த மொமெண்ட், அந்த ஃபோட்டோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு இது எல்லாத்தையும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சமைக்க போகிறோம். நான் வந்துட்டு டின்னருக்கு என்ன இப்போ வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன்னா, பூண்டு சட்னி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு நான் மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதனால் தோசை ஊற்றிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அவ்வளோதான், ஈஸி அண்ட் சிம்பிள். அண்ட் எனக்கும் வந்துட்டு பூண்டு சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ அதை தான் வந்துட்டு செய்ய போகிறோம். அவங்க மாவு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றிடலாம். ஸோ பூண்டு சட்னி செய்கிறதுக்கு வந்து நான் வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு பூண்டு உரித்து வச்சுட்டு அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து வச்சுருந்தேன். எண்ணெய் வந்துட்டு நான் நல்லெண்ணெய் வந்துட்டு ஊற்றிக்கிட்டேன். அண்டு இங்கே வெட்டி வச்ச எல்லாத்தையும் வந்துட்டு நான் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து புளி வந்து ஆட் பண்ணிவிட்டு வந்து வதக்கியாச்சு. உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டேன். அண்ட் இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு இதை வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்துட்டு தாளிப்பு கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதும் அதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்ததை வந்துட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம் மாட்டினதை நான் வந்துட்டு சொல்லவே இல்லை. அவங்களோட ரியாக்ஷன் பார்க்குறதுக்காக நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆள் வச்சு அடிச்சோம். மனிதர்களா? ஆமா, வேற ரோபோவா? ஆள் வச்சிருச்சு. பயமா இருக்கு. ஸோ அவ்வளோதான். அவங்க வரும்போதே மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்துட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே வந்துட்டு முடிச்சுக்கிட்டோம். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.